வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா ரதீஷ். நம்ம ஏஎல்பி முறையில நம்மளோட பரிகார முறைகள் எப்போதுமே தனி சிறப்பு. ஏஎல்பி முறைப்படி ஒரு கிரகங்களோட நட்சத்திரம் போகும்போதும், நம்ம என்ன மாதிரியான சிம்பிளான விஷயம் செஞ்சு நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஏஎல்பி படி பார்த்தீங்கன்னா, சந்திரன் நட்சத்திரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலாவ பார்க்குறது ஒரு நல்ல ரெமெடியா இருக்கு. சூரியன் நட்சத்திரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு உண்டாகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லேருந்து ஓவர் கம் பண்றதுக்கு, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது அப்டின்றது ஒரு நல்ல பரிகார முறையா நமக்கு இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் நடக்குதோ, நீங்க என்ன பண்ணலான்னா, ஒரு தடவ பிளட் செக் பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பிளட் டெஸ்ட் எடுக்க வேணாம், நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்டின்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். புதன் நட்சத்திரம் போறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் புக்ஸ், நோட்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு தானமா குடுக்குறது ஒரு நல்ல பரிகாரம். அது மட்டும் கிடையாது. நம்ம கோசாலைகளுக்கு, பசுக்களுக்கு வந்து இந்த பச்சை கலர்ல இருக்கிற கீரை, அந்த மாரி விஷயங்கள் வந்து புல்லு, அந்த மாரி விஷயங்கள் வாங்கி குடுக்குறது ரொம்ப பெரிய நல்ல பரிகாரமா இருக்கும். குரு நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி அநாத குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தானம் பண்றது அப்படின்றது, உணவு தானம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி கோயில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்மளால ஆன ஒரு உதவிய செய்றது அப்படின்றது குரு நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான பரிகார முறைகளா நமக்கு இருக்கு. இருக்கு. ராகு நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா, மந்திரம் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. என்ன மாதிரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கிர தெய்வ வழிபாடு. ராகுனாலே நம்ம என்ன சொல்றோம்? பாம்புன்னு சொல்றோமா? எந்த விஷயத்துலயும் தேவையில்லாம தலை காட்டிக்காம இருக்கிறதுன்றதே நம்ம பெரும்பாலும் ராகு நட்சத்திரத்த ஓவர் கம் பண்ணி வந்துரலாம். கேது நட்சத்திரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தையல் மிஷின் யூஸ் பண்றது அப்படின்றது நல்லது. ஊசி நூல் இருக்குல்ல, ஏதாவது ஒரு விஷயத்த கோத்துக்கிட்டே இருக்கிறது, சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சுக்கிரன் நட்சத்திரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண் தெய்வ கோயில்களுக்கு பால் அபிஷேகம் குடுக்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம வெள்ள கலர்ல இருக்கிற உணவு தானங்கள் தானமா குடுக்கலாம்னா குடுக்கலாம். பெண்களா இருக்கீங்க அந்த நட்சத்திரத்துக்குரியவங்க அப்டின்னா, மல்லிகைப்பூ வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க சுமங்கலி பெண்களுக்கு குடுக்கும்போது, அந்த கிரகத்தோட நல்ல தன்மைகள நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த நவ கிரகங்களுக்கு இந்த சிம்பிளான விஷயங்கள பண்ணுங்களேன். நல்ல விஷயங்கள். ஏஎல்பி உங்களுக்கு என்ன லக்கணமா போனாலும், இந்த நட்சத்திரத்துக்குரியவங்களா நீங்க வரீங்க. இப்ப சந்திர நட்சத்திரம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, ஹஸ்தம் வரும், திருவோணம் வரும், ரோகிணி நட்சத்திரம். இந்த மாரி இருக்கிறவங்க இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது, நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நெறைய யுட்டிலைசேஷன் நீங்க பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.